வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2013 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி O2+O2 மற்றும் O2 ஆக்சிஜன் ஆக்சிஜன் உள்ள அணுக்கரு தூரங்கள் மற்றும் முறையே the internuclear distance in oxygen bond for O2+, O2 and O2 respectively are. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ்ல எது சரியான பதில் அப்படிங்கறதான் நம்மளோட கேள்வி. முதல்ல முந்தைய வீடியோக்களே பிணைப்பு நீளம் குறித்து பார்த்து வருகின்றோம். அதாவது அணுக்கரு தூரம் குறித்து பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இதுவும் ஒரு பிணைப்பு நீளம் குறித்த வீடியோ. வாங்க தீர்வுக்குள்ள போயிடலாம். முதல்ல பிணைப்பு நீளம், அதாவது அணுக்கரு தூரம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு சேர்மத்தில் இரண்டு அருகில் உள்ள அணுக்களுக்கு இடையே உள்ள அணுக்கரு தூரம் பிணைப்பு நீளம் என அழைக்கப்படுகிறது. அதாவது பாண்ட் லென்த், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் ஆட்டம்ஸ் இன் அ ஸ்பீசிஸ் இன் நவுன் அஸ் பாண்ட் லென்த். இப்போ இந்த பிணைப்பு நீளத்தை கண்டறியறதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிணைப்பு தரம் எதற்கு எதிர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணைப்பு நீளத்துக்கு எதிர்த்தகவுல இருக்கும். அதாவது பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஷலி ப்ரொபோர்ஷனல் டு 1/பாண்ட் லென்த். நம்ம முந்தைய வீடியோலயே இந்த பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பார்த்துருந்தோம். அது என்ன அப்படின்னா, 2 டைப் ஆஃப் பிக்சர்ஸ். முதல்ல என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூ ஷேப் படம். இந்த படம் எதற்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 0ல இருந்து 8 வரைக்கும் இருந்தது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இன்னொரு படம் என்ன அப்படின்னா, முக்கோணம் ஷேப் படம் தான். இந்த முக்கோண ஷேப் படம் எதற்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ல இருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். வாங்க முதல் ஆப்ஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கேள்வியில ஆக்சிஜன் குறித்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆகையால முதல்ல ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். உங்களுக்கு ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா கூட இந்த கேள்வியை உங்களால சால்வ் பண்ண முடியும். முதல்ல ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதிடலாம். 1s2 2s2 2p4. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா O2+ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சிஜனோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 8 அப்படிங்கிறப்ப 2 ஆக்சிஜன் அப்படிங்கிறப்ப 16 பிளஸ் அப்படிங்கிறப்ப ஒரு எலக்ட்ரான்களை கழிக்கணும். அப்போ -1 = 15 அப்படிங்கிறப்ப முக்கோண ஷேப் படம் தான் சரியா இருக்கும். இப்போ 15க்கு நேரம் பிணைப்பு தரம் என்ன அப்படின்னா 2.5. அப்போ O2+ஓட பிணைப்பு தரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5. ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு O2 அப்படிங்கிறப்ப O2ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப ஒரு ஆக்சிஜனுக்கு 8. அப்போ 2 ஆக்சிஜனுக்கு 16 அப்படிங்கிறப்ப முக்கோணம் படத்துல இருந்தா இருக்கு. அதோட பிணைப்பு தரம் 2. அப்போ O2ஓட பிணைப்பு தரம் 2. மூணாவது நம்மளுக்கு என்ன அப்படின்னா O2-ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்போ O2ஓட மொத்த எலக்ட்ரான்கள் 16 மைனஸ் அப்படிங்கிறப்ப +1 ஆட் பண்ணணும் = 17. 17 அப்படிங்கிறப்ப அதோட பிணைப்பு தரம் 1.5. O2- பிணைப்பு தரம் எவ்வளவு? 1.5. நான்காவது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா O2-ஓட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 16. 2 மைனஸ் இருக்கிறதுனால +2 = 18. 18 அப்படிங்கிறப்ப முக்கோண படத்துல பிணைப்பு தரம் எவ்வளோனா 1. அப்போ O2- பிணைப்பு தரம் 1. இப்போ வாங்க நம்ம பிணைப்பு தரம் எழுதியாச்சு. இப்போ அதிகத்துல இருந்து குறைவுக்கு நம்பர் போடலாம். முதல்ல அதிகம் எதுக்கு அப்படின்னா O2+க்கு 1, ரெண்டாவது 2, மூணாவது 1.5, நான்காவது 1. இப்போ இதை ஆக்சிஜனோட அடிப்படையில் எழுதலாம். ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா O2+, ரெண்டாவது O2, மூணாவது O2-, நான்காவது O2-. இப்போ நம்மளுக்கு வாய்ப்பாட்டுப்படி பிணைப்பு தரம் அதிகரிச்சது அப்படின்னா பிணைப்பு நீளம் குறையும். அதாவது அணுக்கரு தூரம் குறையும். இப்ப நம்ம இங்க எழுதியிருக்கிற வரிசைப்படுத்தல் எப்படி இருக்கு அப்படின்னா பிணைப்பு தரம் அதிகத்துல இருந்து குறைவுக்கு போயிருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில பிணைப்பு நீளம் என்ன ஆகும் அப்படின்னா குறைவுல இருந்து அதிகத்துக்கு போகும். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிணைப்பு நீளம் குறைவா இருக்கும். போக போக பிணைப்பு நீளம் கூடும்.
வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, O2 பிளஸ் O2, O2 மைனஸ் மற்றும் O2 2 மைனஸுக்கான ஆக்சிஜன் ஆக்சிஜன் பிணைப்புகளில் உள்ள அணுக்கரு தூரங்கள் மற்றும் முறையே த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் பாண்ட்ஸ் ஃபார் O2 பிளஸ் O2, O2 மைனஸ் அண்ட் O2 2 மைனஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ்ல எது சரியானது அப்படிங்கிறத பார்க்கணும். வரிசைப்படுத்துதலை எழுதிடலாம். இந்த வரிசைப்படுத்தல் வந்து எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, பிணைப்பு தரம் அதிகத்திலிருந்து குறைவுக்கு போறதுல இருக்கு. இப்போ வாய்ப்பாடு படி பிணைப்பு தரம் அதிகரிச்சது அப்படின்னா பிணைப்பு நீளம் குறையும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வரிசைப்படுத்தல் வந்து பிணைப்பு நீளத்துக்கு குறைவுல இருந்து அதிகத்துக்கு இருக்கு. அடிப்படையில இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியில வந்து குறைவான பிணைப்பு நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.12 ஆம்ஸ்ட்ராங். அதிகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.49 ஆம்ஸ்ட்ராங். அப்படிங்கிற அடிப்படையில் முதல் ஆப்ஷன் வந்து 1.30 ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறதுனால இது சரியா இருக்காது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 1.49 ஆம்ஸ்ட்ராங், இது வந்து இருக்கிறதுலே அதிகம், ஆகையால இந்த ஆப்ஷன் சரியானதா இருக்காது. மூன்றாவது ஆப்ஷன் வந்து 1.21 ஆம்ஸ்ட்ராங், இதுவும் சரியான பதிலாக இருக்காது. இப்போ நான்காவது ஆப்ஷன்னா 1.12 ஆம்ஸ்ட்ராங், ரெண்டாவது 1.21 ஆம்ஸ்ட்ராங், மூணாவது வந்து 1.30 ஆம்ஸ்ட்ராங், நான்காவது வந்து 1.49 ஆம்ஸ்ட்ராங். அதாவது குறைவுல இருந்து அதிகரிச்சிருக்கு நீளம். ஆகையால நம்மளுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். நன்றி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.